புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். வழியிலே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போலிருக்கிறான். கொள்ளிகளையும் அம்புகளையும் சாவுக்கேதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதிரிகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சு பூசிய ஓட்டை போலிருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதிரிகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகளும் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவனெவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ளநாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். ஆமேன்.